டிசம்பர் 10ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. ஆக சம்பல்ல 5 பேர் கொல்லப்பட்டார்கள் என்றால் அந்த கொலைக்கு இந்த ஆய்வுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அரசமைப்பு சட்ட அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய சந்திரசூட்டுடைய கைகளில் சம்பலில் உள்ள 5 முஸ்லிம் இளைஞர்களுடைய இரத்தம் வாய்ந்திருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ஆனாலும் கூட உச்ச நீதிமன்றத்தை பற்றி நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோமா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்போது ஒரு சிறப்பான தலைமை நீதிபதி, ஆனால் அவர் ஒரு 9 மாதத்துக்கு தான் இருக்க போகிறார். இருந்தாலும் கூட அவர் நவம்பர் 22ஆம் தேதி இந்த ஆண்டு வழங்கிய ஒரு தீர்ப்பு, அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள், அதாவது முன்னுரை, அந்த முன்னுரை எமர்ஜென்சி காலத்தில், அவசர நிலை காலத்தில் இடையில சொடுக்கப்பட்டது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிளில் இருந்து, முன்னுரையிலிருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் வழக்கு தொடுக்க, இந்த வழக்கை விசாரித்த தற்போதைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கண்ணா தலைமையிலான அந்த அமர்வு மிக தெளிவாக இந்திய அரசமைப்பு சட்டமே மதசார்பின்மையினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள், முன்னுரை அதை தான் பிரதிபலிக்கிறது, அதை அகற்ற முடியாது என்று மாறி மிக தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். எனவே எந்த காரணத்தை கொண்டும் நம்பிக்கை கொலைய வேண்டாம். சிறந்த நீதிபதிகள், நீதிமான்கள், நீதியரசர்கள் இந்த நாட்டிலே இன்னும் இருக்கின்றார்கள். உயர் நீதிமன்றத்திலும் இருக்கின்றார்கள், உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்பதில் நாம் நம்பிக்கையோடு இருப்போம். அடுத்து அருமை சகோதரர்களே, பட்டப்பகல்ல பாபரி மஸ்ஜிதை இடித்தார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி இடித்தார்கள். இப்போது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை கபலீகரம் செய்வதற்கு, கொள்ளையடிப்பதற்கு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம்தான் வக்ஃப் வாரிய திருத்த மசோதா. எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய சகோதரர் முனைவர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த மசோதா குறித்து கடுமையான எதிர்ப்பு நாடாளுமன்றத்திலே வர ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, கூட்டு நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ராசா அவர்களும், புதுக்கோட்டையைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் அப்துல்லாவும் இடம்பெற்றார்கள். இந்தியா முழுவதும் கருத்து கேட்கறதுக்கு போனாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, சென்னைக்கு வந்தாங்க. நாமும் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு முன்னால் ஆஜராகி கருத்துக்களை சொன்னோம். மிக கடுமையான எதிர்ப்பை திமுக, காங்கிரஸ், தெலுங்கு தேசம், இடதுசாரி கட்சிகள் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில எழுப்பி இருக்கிறார்கள். அதுவும் இப்ப நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரிலேயே அந்த சட்டத்தை ஏற்றுவோம் என்று சொன்னவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாம் கூட கேட்டோம், பார்லிமெண்ட்ல, நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டு நடவடிக்கை குழு எடுத்துக்கப்பட்டு, அது கருத்துக்களை கேட்டு, அது அறிக்கை கொடுத்து, அது நாடாளுமன்றத்தால் விவாதிக்கப்பட்ட பிறகுதான் இந்த சட்டம் ஏற்றப்படுமா ஏற்றப்படாதா என்று சொல்ல முடியும். நீங்க எப்படி இப்பமே நாங்கள் இந்த கூட்டத்தொடரில், இப்ப நடந்து கொண்டிருக்கிற குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றுவோம் என்று அமித்ஷா சொல்வது பாராளுமன்றத்தினுடைய அவமதிப்பு என்றெல்லாம் நானும் பேசியிருக்கிறேன், பலரும் பேசியிருக்கிறார்கள். மிக தெளிவாக பொங்கி எழுந்தார் ராசா. இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, அதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய ஜெகதாம்பிகா பால் ஒருதலை பட்சமாக நடக்கின்றார். எப்போது கூட்டம் நடத்த வேண்டும், யாருக்கு எவ்வளவு நேரம் சாட்சியம் சொல்ல அனுமதிக்க வேண்டும், இதெல்லாம் எங்களை எந்த வகையிலும் அவர் கலந்து பேசுவதில்லை என்று பொங்கி எழுந்து விட்டார். அதுக்கு பிறகு சபாநாயகரை எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேபிசியினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சந்தித்த பிறகு இப்ப இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த சட்டத்தை ஏற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க.
நிச்சயமாக நாம் முழக்கம் எழுப்பியபடி இந்த சட்டம் குப்பை தொட்டியில வக்ஃபு சொத்தத்தை அபகரிக்க வலிமையான ஊக்கம் கொடுக்கும். வக்ஃபு திருத்த சட்டத்தை குப்பையில் வீசி என்று முழங்கினோம். அது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் குப்பையில் வீசப்படக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லை. இந்த சட்டத்தை பற்றி நிறைய பேசணும், பல்வேறு இடங்கள்ல பேசியிருக்கோம். ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப சாதாரணமாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்தியாவில் இராணுவம், அதே போல் ரயில்வே, இதற்கு அடுத்ததாக அதிகமான சொத்து இருக்கக்கூடிய சொத்து வக்ஃபு சொத்து என்று ஒரு தவறான கருத்துரை பரப்பப்படுகிறது. உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்தியா முழுவதும் 6 லட்சம் ஏக்கர் வக்ஃபு சொத்து இருப்பதாக சச்சார் குழுவுடைய அறிக்கையில கிடைக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறைக்கு மட்டும் சொந்தமான சொத்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 4,78,000 ஏக்கர். அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலை துறைக்கு சொந்தமான சொத்துக்களுடைய அளவு 4,68,000 ஏக்கர். ஆக தமிழ்நாடு, ஆந்திராவில் மட்டும் மொத்தம் இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய நிலங்களுடைய எண்ணிக்கை அளவு 9,40,000 ஏக்கர். இந்தியா முழுவதும் வக்ஃபு சொத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 6 லட்சம் ஏக்கர் தான். இந்த வக்ஃபு சொத்துக்களை வைத்துக் கொள்வதற்கு அரசமைப்பு சட்டம் மிக தெளிவான வரைமுறைகளை தந்திருக்கின்றது, உரிமைகளை தந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்து பரிமாற்ற சட்டம் 123வது பிரிவில் வக்ஃபு வாய் வழியாக ஓரளி செய்யலாம் என்று முஸ்லிம்களுக்கு வக்ஃபுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கின்றது. இப்படியான நிலையில இந்த வக்ஃபு சொத்துகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது என்பது உண்மைக்கு புறமானது. 6 லட்சம் வக்ஃபு சொத்துகளும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும், ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த திருத்த சட்டம் சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது.